மா இன்னைக்கு செஞ்ச எல்லாத்துக்கு எப்பவும் போல எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. எப்படிமா செஞ்சீங்க? அதுல என்ன போட்டேன்னு தெரிஞ்சா நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அப்படி என்ன போட்ட? பீர்க்கங்கான்னு ஒரு காய் இருக்கு தெரியுமா? அந்த காயில கூட்டு பண்ணாலும் பொரியல் பண்ணாலும் நீங்க தொடவே மாட்டீங்க. இன்னைக்கு அந்த காயை தான் நான் இறால் தொக்குல போட்டேன். கொஞ்சம் கூட தெரியல. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த காயே சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் பீர்க்கங்காய் இறால் தொக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். இந்த பீர்க்கங்காய்லாம் எங்க வீட்டுல செய்யறதே கிடையாது. அதையும் மீறி செஞ்சா எங்க வீட்டுல இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன 2 தக்காளி, கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காயை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு காய் வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பிரஷர் போனதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கோங்க. இந்த காயோட சேர்ந்து இறால் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் லைட்டா கொதிக்க விட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.